ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளைட் ட்ராவல். அப்பாடா, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ட்ராலி மட்டும் தனியாக வருதேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டு பயில்வான் என் பையன், பெரிய பையன் தான் தள்ளிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே நிற்கிற ஒரு குரூப் பேரா என்னடா ட்ராலி மட்டும் தனியாக வருதேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நான் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஊருக்கு போக வேண்டிய நேரமும் சட்டுன்னு வந்துருச்சு. வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியில்லாமல் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஊருக்கு வந்ததுலேருந்து தண்ணி மாற்றி மாற்றி குடித்ததுனால செட் ஆகலை. இன்னும் ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் தான் ஊருக்கு வரலான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியே சடனாக கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ போகிறது வீட்டில் யாருக்கும் தெரியாது. எங்கள் மாமாவுக்கு தெரியும், ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு தெரியும், எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். வேறு யாருக்குமே சொல்லாமல் திடீர்னு போய் அம்மா முன்னாடிலாம் போய் நிற்கலாம், எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காகவே யாருக்கும் சொல்லாமல் வர்றோம். எங்களுக்கு ஃப்ளைட்டு நைட்டு 11 மணிக்கு தான். ஆனால் அன்றைக்கி காலையில் பொழுது விடிஞ்சதும் தெரியலை, எப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததும் தெரியல. அந்த மாதிரி எனக்கு பொழுதே சூப்பராக ஃபாஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ணுறது, இதை வேலை பண்ணுறது, அதை வேலை பண்ணுறது, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வேலை வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சடனாக கிளம்பிட்டோம் இல்லையா. ஆனால் 10-15 நாளில் ஊருக்கு போகிறது தெரிஞ்சதுனால எங்களுக்கு தேவையானது சில பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஊருக்கு ரொம்ப பெருசாக வாங்கல, கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு நைட்டு கிளம்புறோன்னா காலையில் வாங்கினது மட்டும்தான். சடனாக என் தங்கச்சி வேறு ஒரு கோல்டு செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கி வந்து அமௌண்ட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வேறு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கோல்டு பர்ச்சேஸ் அன்னைக்கு தான், ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் போய் வாங்கினேன். என்ன பண்ணேன், என்ன செயின் வாங்கியிருக்கேன், கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக வீட்டை லாக் பண்ணுற வரைக்கும் வேலைங்க. நம்ம 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடி போகிறதா இருந்தாவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வேறு டைம் பத்தாது. நைட்டு கிளம்புறோங்கிறது காலையில் தான் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும். அது மாதிரி நான் ஊருக்கு வர்றது வேறு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டோம். சர்ப்ரைஸாக போய் நிற்போம். அந்த தடவை எப்போதும் 1 மந்த்து 20 நாள் முன்னாடியே சொல்லிடுவோம் எப்போ வரோன்னு. நாளை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் சர்ப்ரைஸாக போய் நிற்போம். எல்லாரோட முகத்தில் எப்படி வந்து ரியாக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலான்ங்கிறதுக்காகவே யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டோம். ஒரு வழியாக போர்டிங் பாஸ், இமிக்ரேஷன், செக்கிங், ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு. அப்பாடா உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு 5 ஹவர்ஸில் நம்ம இந்தியாவில் போய் காலை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன வசதியோடு நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் தானே. நாளாங்க போனதுலேருந்தே அடுத்து எப்போ வரப்போகிறோங்கிறத வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னை விட நான் கூட பரவாயில்ல, இந்த தடவைலாம் ஓரளவு டக்குன்னு ஓடிடுச்சு. நியர் ஓடின மாதிரி தான் இருந்தது. பசங்க தான் எப்போ போகணுன்னு இங்கே வந்து விளையாடுறதுக்காக ஊரை நினச்சி ரொம்ப ஏங்கி போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ளைட் எங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா கனெக்டிங் ஃப்ளைட் தான் போட்டிருந்தோம். இங்கே பஹ்ரைன் டு கொச்சின் டு சென்னை வந்து ஊருக்கு போகிற மாதிரி போட்டிருந்தோம். நானுங்க இதோட 4-5 டைம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக வந்து ஊசி விழுந்தால் கூட சவுண்டு கேட்குன்னு சொல்கிற மாதிரி தாங்க நான் போயிட்டு வந்திருக்கேன். அமைதியாக அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நான் தான் பறக்கு நான் கிட்ட முழிச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த தடவைங்க இங்கே பாருங்கள், இந்த குட்டி பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப்பெல்லாம் போயிருந்துருக்கோம். ஒரு 4-5 குட்டி பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஃப்ளைட்டில் ஒரே சவுண்டு. நம்ம வீட்டில் உள்ள 2 வாளுங்க, அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களோடது எல்லாம் சேர்ந்து ஒரே சவுண்டு. ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் ஃப்ளைட்டும் ஃப்ரீயாக இருந்ததுனால. நான் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற டைம் எல்லாம் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி நைட்டு தான் போடுவாங்க. ஏன்னா நைட்டு போட்டால் தான் கொஞ்சம் டிக்கெட் ரேட் கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காவே நைட்டு தான் போடுவாங்க என் ஹஸ்பண்ட். லாஸ்ட்டு ஒரு டைம் வரும்போது தான் மார்னிங்கில் டே டைமில் வந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு, கொச்சின் வந்துருச்சு. ஒரு 6 மணி டைம் இருக்கும். இப்படி தான் இருக்குது. அன்றைக்கி நான் நல்லா கொச்சினில் மழை போல், நல்ல மழைனால கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே வானமும் ப்ளூ கலரில் மழை தூர்ற மாதிரி நல்லா செம்மையாக இருந்தது. நைட்டில் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணால் ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் பகலில் பண்ணால் நல்லா வானத்தை பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு போகலாம். அதுவும் நல்லா நேச்சர், இயற்கையெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி டே டைம் சூப்பராக இருக்கும். நான் தான் சரி கொச்சின் டு சென்னை பகலில் தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்.
அப்புறம் பார்த்தா எனக்கு இன்னொரு ஐடியா. லாஸ்ட் டைம் வரும்போதும் நம்ம ஊர்லேருந்து பஹ்ரைன் போகும்போதும் கொச்சின் வந்து தான் போனோமா. அப்போது நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ வீட்டிலேருந்து ஈவினிங் டைமாக கிளம்பும்போது அந்த கேரளா செம்மையாக இருந்ததுங்க. நான் கேரளா சாரி வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. நான் கேரளாலாம் போனதில்லை. ஆனால் பார்த்தா பச்சை பசேர்னு மலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நான் கேரளா லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு வந்தேன், கண்டிப்பாக கேரளாவை சுற்றி பார்க்கணும், அழகாக இருக்குது, ஒரே பச்சை பசேன்னு செடியும் கொடியும் மலையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் இப்போ அந்த டைம் வந்து சரி சென்னை வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டு நம்ம கொச்சின்லேருந்தே வீட்டுக்கு போயிடலாம், நல்லா எல்லாத்தையும் மலை செடி கொடி எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா, பகலில் பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணி ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப கனெக்டிங் ஃப்ளைட்டு சென்னையை வந்து கேன்சல் பண்ணிட்டு கேரளாவில் இறங்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். இப்போ கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கி ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டைமில் வந்து பஹ்ரைன் டு சென்னை போட்டுட்டு சென்னையிலேருந்து ஊருக்கு போனோமா, இறங்கின உடனேயே ரோடு பஸ்ஸு ஆட்டோ சவுண்டுன்னு இருந்தது. ஆனால் இந்த டைமு ஏர்போர்ட்டில் இறங்கி இப்படி காலை மிதித்து அடுத்து ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி காலை மிதித்த உடனே ஒரே மலை செடி கொடின்னு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக போய் ஒரு நாள் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை கேரளாவை. லாஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதை விடவும் நம்ம ஊரில் வந்து இறங்கின உடனே நம்ம வீட்டில் உள்ளவங்களை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அதனால் உடனே கிளம்பியாச்சு, வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருந்தேன், எப்படியாவது டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் கேரளா வரணும். இங்கே பாருங்கள், ரோட்டில் கார் வரும்போதே நான் வந்து ரோட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வந்தேன். ஆனால் சென்னையிலேருந்துலாம் வரும்போதெல்லாம் அப்படியே விழுந்தடிச்சு தூங்கிடுவேன் டயர்டில். ஒரே தென்னை மரம் வாழை மரம் அப்படின்னு சூப்பராக இருந்தது கேரளா. மழை வேற, அந்த அந்த மரம் செடி அதுக்கேற்ற மாதிரி மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் ஃப்ளைட்டில் வர வரைக்கும் யாருக்கும் ஊரில் தெரியாதுங்க. அம்மா அப்பா அத்தைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஊருக்கு வர்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது காரில் ஏறி கேரளாவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா நம்ம ஹஸ்பண்டோட மொபைலுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் மாமனார் எல்லாம். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனவொன்னே என்னன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டாங்களான்னு. எங்கம்மா சடனாக வர்றாங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஊருக்கு வர்றோம் அப்படிங்கிறது. சர்ப்ரைஸ் ஸ்வாகா போச்சு, சர்ப்ரைஸ் போயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தோங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பஹ்ரைன் வந்ததுலேருந்தே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அடுத்து ரிட்டன் ஊருக்கு எப்போ போவோம், இன்னும் எத்தனை மந்த் இருக்குது, எத்தனை வீக் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுவும் ஃபஸ்ட்டு வந்த டைம்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒவ்வொரு மாதமும் போகிறதே. இப்போ லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த தடவை வந்து சீக்கிரம் போன மாதிரி இருந்தது. ஏன்னா தம்பி சின்ன குட்டி பையன் வந்ததுனால சீக்கிரம் நாளெல்லாம் ஓடிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இந்த வீட்டை பாருங்கப்பா, ஃபுல்லாக செடிகளாலேயே மறைஞ்சு போயிருக்கு. மலையில தான் வீடே கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பரான ஊருப்பா. கொச்சியில தாண்டி வந்துட்டோம். கேரளா கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு. ஃபுல்லா தென்னை மரம், வாழை மரம், தென்னை மரம்.
கேரளாவுக்கு வந்துட்டு நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்காட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு கடையை பார்த்து சிப்ஸ் கடையை பார்த்து நிப்பாட்டி கொஞ்சம் நேந்திரம்பழம் சிப்ஸும் தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்ச அல்வாவும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்து வண்டியை நிப்பாட்டியாச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா மழைக்கு இதமாக ஒரு டீ குடித்தா அப்படி இருக்குன்னு ஒரு டீயும் குடிச்சிட்டு தேங்காய் எண்ணெய்லையா உள்ள இங்கே இறங்கி உள்ள இந்தியாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயுமா ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா இருக்கா? கேரளா அல்வா. கேரளா அல்வா சரி சரி. மௌனி கேரளா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஊர்? எப்படி இருக்கு? தாய்மண் எப்படி இருக்கு? தாய்மண் நல்லா இருக்கா? எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். இப்போ தானே விவரம் தெரிஞ்சு வந்திருக்கான். எப்படிம்மா இருக்கு? அங்கே பாருங்கடி அச்சு பஸ்ஸெல்லாம் போது பாருங்க. என்னதுமா என்னடி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குற? இன்னும் வச்சுங்கப்பா எல்லாம் வந்தாச்சு. பிளான்லாம் நிறைய பிளானை சேஞ்ச் பண்ணி அகிலாவோட ஆசைக்காக அப்படியே கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். எப்படி இருக்கு? கேரளா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.